Hi viewers, நீங்க இப்போ போன் வாங்குறதா இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எக்கச்சக்கமான போன்ஸ் லான்ச்ல வெயிட்டிங்ல இருக்கு. அதாவது அப்கமிங் போன் நம்ம பார்க்க போறோம். அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்ல இருந்து அண்டர் 10K ல இருந்து ஃபிளாக்ஷிப் வரைக்கும் பார்க்க போறோம். என்னென்ன போன்ஸ் எந்தெந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்போகுதுன்றத தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐடெல் தரப்புல இருந்து S25 அதாவது அண்டர் 10K ல கூட வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு போன் அப்படின்றது கேட்டீங்க. அது ஐடெல் தரப்புல இருந்து S25. இந்த S25 ல என்னடா கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க. ஏன்னா சாம்சங்ல இன்னமும் வரைக்கும் பஞ்ச் ஹோலே சில செக்மெண்ட்ல கொடுக்கல. நான் இதோட ஹையர் பிரைஸ்ல கூட பஞ்ச் ஹோல் கொடுக்கல. ஆனா இவங்க கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP ரியர் கேமரா வரப்போகுது, 32 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது, மெமரி கார்டு டெடிகேட் சப்போர்ட் உண்டு, Android 14 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ப்ராசஸர் தான் இதுல கொஞ்சம் மட்டமா கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4G போன். ப்ராசஸர் வந்து யூனிசாக்ல இருந்து போயிருக்காங்க. T620 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6GB RAM 128GB வேரியன்ட் வரப்போகுது. 6GB RAM விர்ச்சுவல் RAM சொல்லுவாங்க. விர்ச்சுவல் RAM ஒன்னுத்துக்கும் உதவாது. ஆனா வந்து 6GB RAM ஓட வரப்போகுது. இது என்ன பிரைஸ்ல வரலாம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9000 ரூபாய்க்கு இந்த போன் வரலாம். இது ஒரு ஆஃப்லைன் பேஸ் பண்ணி விடுறது. ஆனா ஸ்பெக்கும் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து கேமரா வந்து 50 MP நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த பிரைஸ்க்கு காம்படிட்டிவா இருக்கிற என்ன போன்ஸ்ல என்ன கேமரா குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற பட்ஜெட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அண்டர் 10K குள்ள ஒரு போன் தான் வருது. அதாவது 10,000 இருந்து 20,000 என்னென்ன போன்ஸ் வரப்போகுதுன்றத நம்ம செகண்ட் செக்மெண்டா தெரிய போறோம். இந்த 10,000 இருந்து 20,000 என்னென்ன போன்ஸ் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து ஒரு தரமான போன் வரப்போகுது. இன்ஃபினிக்ஸோட அடுத்த நோட் சீரிஸோட அடுத்த போன் அந்த போன் தான் இன்ஃபினிக்ஸ் நோட் 50. இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50ல என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 6.7 இன்ச் கூட HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் 2 MP டெப்த் அல்லது மேக்ரோ வரலாம், 32 MP ஃப்ரண்ட் கேமரா வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மெமரி கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப் டு 2TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம Android 15 பேஸ் பண்ணி வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 60 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன ப்ராசஸர் வரலாம் கேட்டீங்கன்னா Helio G91 MediaTek Helio G91 ப்ராசஸர் வரலாம். ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் ஓல்டு ப்ராசஸர் மாதிரி தெரியுது. ஆனா வந்து இது வந்து மத்த ஸ்பெக்லாம் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிரைஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்ல வரலாம்னு கேட்டீங்கன்னா 17,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போன் தான் அண்டர் 20K குள்ள வரப்போகுது. அதுக்கப்புறம் அடுத்த செக்மெண்டான அண்டர் 20K ல இருந்து அதாவது 20,000 இருந்து 30,000 என்னென்ன போன் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 20,000 இருந்து 30,000 எக்கச்சக்க போன்ஸ் லான்ச்சிங்ல வெயிட்டிங்ல இருக்கு. அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய போன் எதுன்னு கேட்டீங்கன்னா நத்திங் தரப்புல இருந்து 3A வரப்போகுது. இந்த 3A ல என்ன பிரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது என்ன பிரைஸ் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். 6.72 இன்ச் கொண்ட ஆம்லெட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன வரலாம்னு கேட்டீங்கன்னா 1800 nits அவுட்டோர் பீக் பிரைட்னஸ் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. கேமரா பொறுத்த வரைக்கும் 2 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க பேக்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு 32 MP கொடுத்துருக்காங்க. 3 ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரப்போகுது. அதாவது 50 MP மெயின் கேமரா, 50 MP வந்து அல்ட்ரா வைட் அது மாதிரி இல்ல டெலிஃபோன் அது மாதிரி வரலாம். 32 MP கேமரா வரப்போகுது. ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் தான் பேஸ் மாடலா வரலாம். ஆனா வந்து இதுல வந்து என்ன இருக்க போறது கிடையாது, மெமரி கார்டு சப்போர்ட் இருக்க போறது கிடையாது. ஆனா வந்து இதுல வந்து ESP-C 2.0 தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5 watts ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன ப்ராசஸரோட வரலாம்னு கேட்டீங்கன்னா இது வந்து Snapdragon 7+ Gen 3 ஓட வரலாம். இது என்ன பிரைஸ் வரலாம்னு கேட்டீங்கன்னா 27,990 ரூபாய்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்ப எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 28,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நத்திங்லயே இன்னொரு போன் வரப்போகுது. இதோட அப்கிரேட் வெர்ஷனான நத்திங் 3A Plus. இந்த 3A Plusல நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 6.78 இன்ச் கொண்ட HD Plus டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்ச் ஹோல் டிசைன்ல கொடுக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கேமரா பாத்தீங்கன்னா பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வரலாம். அது மூலமே மூணுமே வந்து
ஒரு 50 MP கேமரா வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது என்னென்ன கேமரா கேட்டீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 50 MP செகண்டரி கேமரா அப்படின்ற மாதிரியும், இன்னொரு கேமரா ஒரு 50 MP வரலாம் அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த கேமரா 50 இல்ல 32 லான்ச்சிங் டைத்துல தான் தெரியும். இப்போதைக்கு ஒரு 50 வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 50 MP ஃப்ரண்ட் கேமரா வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. Android 14 வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க 5300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டியோட 8350 சிப்செட்டோட போக போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 28,990 வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா பார்க்க போற போன் கேட்டீங்கன்னா இதே பிரைஸ் செக்மெண்ட்ல, அதாவது அண்டர் 20K, அதாவது 20K ல இருந்து அண்டர் 30K குள்ள வரக்கூடிய செக்மெண்ட்ல இன்னொரு போன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா IQ தரப்புல இருந்து நியோ சீரிஸ்ல 10R போன் வரலாம். இந்த 10Rல என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட HD பிளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல ரெண்டே கேமரா, 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது Android 15 வரப்போது. சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது 6400 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. மெகா பேட்டரி கொடுத்திருக்காங்க, பெரிய பேட்டரி. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேஸ் மாடலா 12GB RAM 256GB RAM கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து Snapdragon 8S Gen 3 வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெக்ல ஒரு நல்ல ஸ்பெக் இருக்கு. ஆனா பிரைஸையும் வந்து அக்ரெசிவா வச்சிருக்காங்க. அதாவது அண்டர் 25K குள்ள வரலாம், 25,000 கீழ வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. மேக்ஸிமம் வந்து 23,000 எதிர்பார்க்கப்படுகிற பிரைஸ், எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 23,000. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 40,000 பேர்லாம், அதாவது 30,000 40,000 என்ன செக்மெண்ட்ல இந்த போன் வரலாம், எந்தெந்த போன் வரலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து ஐக்யூவோட நியோவோட 10 வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. IQ Neo 10ல என்னென்ன வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட HD பிளஸ் டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக்ல ரெண்டு மெயின் கேமரா தரமா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா அல்ட்ரா வைடும், 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைடு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. Android 15 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6100 mAh கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து பேஸ் வேரியண்டா கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டியோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட வரப்போகுது. அதாவது 9400 சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன வரலான்றது கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து மெக்கச்சக்கமான ஆப்ஷனோட வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. ஆனா வந்து கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 8K 30 FPS வரைக்கும் ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வெயிட்டையும் நல்லாவே மேனேஜ் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் இருக்காங்க. 38,000 வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து ஒரு போன் வரப்போகுது. அண்டர் எவ்வளவு கீழே வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அண்டர் 40K குள்ள வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி நியோ 7 அப்படின்றது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஏன் அண்டர் 40K குள்ள வரதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஹை லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து நிறைய இடத்துல அண்டர் 30K கீழே வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த போன் அந்த 30K கீழே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் அந்த 40K கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 35K கீழே வரலாம், 35,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன கொடுத்துருக்காங்க 6.78 இன்ச் கூட LTPO AMOLED ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டோட வருது. 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்டிங் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. 60 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 9300 பிளஸ் சிப்செட்டோட வரப்போகுது. 12GB RAM 256GB வேரியன்ட் வரலாம், பேஸ் வேரியண்டா. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட்ஸ் சூப்பர் டாட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 5 வாட்ஸ் ரிவர்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து 32K கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. 32,000 கிட்ட வரலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க.
அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அண்டர் 50,000 கீழே என்ன போன் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது விவோ தரப்புல இருந்து அண்டர் 50,000 கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன் சொல்லலாம். அதாவது விவோவோட கேமரா சென்ட்ரிக்கான பட்ஜெட் செக்மெண்ட்ல உள்ள போன்ல கேமரா சென்ட்ரிக்கான வரக்கூடிய போன், அதாவது விவோ V50ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். 6.8 இன்ச் கொண்ட AMOLED ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் பேக்ல ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், 50 MP டெலஃபோட்டோ வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 50 MP கேமரா கொடுக்குறாங்க. இது ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Qualcomm Snapdragon 8S Elite வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. 8GB RAM 256GB பேஸ் வேரியண்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 5700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கு, ஆனா எவ்வளவுன்ற மென்ஷன் பண்ணல. இது எவ்வளவு வரலாம்னு கேட்டீங்கன்னா 42,000 கிட்ட வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இதெல்லாம் ஃபிளாக்ஷிப் போன்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து எபோ 50,000 50,000க்கு மேல உள்ள போன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதில் நம்ம பார்க்க போறது எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா Asus ROG 9 வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய போன். இந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச் கொண்ட LTPO AMOLED ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. HDR10 கொடுத்துருக்காங்க. Corning Gorilla Glass 2 கொடுத்துருக்காங்க. 185 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 13 MP அல்ட்ரா வைட், 5 MP வந்து மேக்ரோ அல்லது டெப்தா இருக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து OIS ஓட வரப்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா 8K 30 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து Snapdragon 8 Elite சிப்செட் வரப்போது 12GB RAM 256GB RAM 256GB ஸ்டோரேஜ் பேஸ் வேரியண்டா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 5800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் வயர்லெஸ் கொடுத்துருக்காங்க. 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன பிரைஸ்க்கு வரலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு 84,000 ரூபாய்க்கு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன போன் வரலாம்னு கேட்டீங்கன்னா Asus தரப்புல இருந்து ROG 9 Pro வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. 9 Pro பொறுத்த வரைக்கும் இது என்ன பிரைஸ்க்கு வரலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஸ்பெக் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதுல பார்த்த Asus ROG 9ல பார்த்த சேம் ஸ்பெக் தான். இதுல வந்து என்ன மாத்திருக்காங்க கேட்டீங்கன்னா கேமரால மாத்திருக்காங்க. அதனால கேமரா மட்டும் சொல்லிடுறேன். கேமராவை பாத்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 32 MP அல்ட்ரா வைட், 13 MP வந்து டெலஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. கேமராவில் பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா 8K 30 FPS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுவும் வந்து இதுல வந்து பேஸ் மாடலா 16GB 512GB ஸ்டோரேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 15 வாட்ஸ் வயர்லெஸ், 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா வெயிட் கொஞ்சம் இருக்க போகுது. இதெல்லாம் கேமிங் சென்ட்ரிக்கான போன். அது மட்டும் இல்லாம கேமிங் சென்ட்ரிக்கான போன் கொடுத்துறதுனால இதுல வந்து 1,01,190 ரூபாய்க்குன்ற மாதிரி வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இது வந்து இதுவும் ஃபிளாக்ஷிப் போன் தான். கிட்டத்தட்ட வந்து இது என்ன பிரைஸ்க்கு வரலாம்ன்றது தெரிஞ்சுங்க. Xiaomi தரப்புல இருந்து Xiaomi 15 வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. Xiaomi 15 பாத்தீங்கன்னா 6.36 இன்ச் கொண்ட OLED ஸ்கிரீன் வரப்போது. அது மட்டும் இல்லாம வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. கேமரா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், 50 MP டெலஃபோட்டோ வரப்போது. அது மட்டும் இல்லாம 8K 30 FPS ஓட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குறாங்க. 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 8 Elite சிப்செட் வரப்போது. 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் பேஸ் வேரியண்டா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 வாட்ஸ் வயர்லெஸ், 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ் வரலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு 53,000 ரூபாய்க்கு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomi தரப்புல இருந்து 15 Pro வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 15 Proல என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 6.73 இன்ச் கொண்ட LTPO AMOLED ஸ்கிரீன் கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. இதுலயும் பாத்தீங்கன்னா பேக்ல 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8K 30 FPS ஓட சப்போர்ட் கொடுக்குறாங்க. 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன பெருசா பேசப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பேட்டரி கெபாசிட்டி கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க. 6100 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் இதுல கொஞ்சம் பெருசு டிஃபரெண்ட். அது மட்டும் இல்லாம கேமராவிலயும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதிகமா. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன பிரைஸ் வரலாம்னு கேட்டீங்கன்னா இது அதோட ப்ரோ வெர்ஷன்றதுனால ஒரு 63,000 ஒரு 10,000 அதிகமா வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபைனலா அடுத்த மாசம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த போன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோல்டபிள் டிவைஸ். அந்த ஃபோல்டபிள் டிவைஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா
OnePlus Open 2 5G. அதாவது சைனால பொறுத்த வரைக்கும் Oppo Find N5 வரும். அதை வந்து குளோபலா கொண்டு வரல OnePlus Open 2 கொண்டு வர போறாங்க. இதுல OnePlus Open 2ல பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 8 இன்ச் கொண்ட சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED ஸ்கிரீன் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபோல்டபிள் பண்ண டியூயல் டிஸ்ப்ளே வருங்க. அந்த டியூயல் டிஸ்ப்ளேவும் வந்து AMOLED தான் கொடுக்க போறாங்க. அதுலயும் ரெண்டுலயும் வந்து 120 Hz refresh rate வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP 50 MP கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல வீடியோ ரெக்கார்டிங் 4K 60 fps வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 32 MP வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல வந்து இன்னொரு 20 MP ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. ரெண்டு கேமரா வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து Snapdragon 8 Elite ஓட வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம வந்து 16 GB RAM கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 512 GB இன்பில்ட் ஸ்டோரேஜா கொடுக்க போறாங்க பேஸ் மாடலா. அதுக்கப்புறம் இதுல வந்து 5700 mAh பேட்டரி வரலாம். 100 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. இது என்ன பிரைஸ் வரலாம் கேட்டீங்கன்னா 1,40,000 வரலாம் அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் வந்திருக்கு. இதுதான் அடுத்த வரப்போற அப்கமிங் போன் லிஸ்ட். இந்த போன் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்க வந்து மேற்கொண்டு இதுல வந்து அப்டேட்லாம் சேஞ்ச் ஆனிச்சுன்னா ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் கிடைச்சா அவங்களோட லான்ச் டேட்ல எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க்கும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதுல வந்து எந்த போன் நீங்க உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு லான்ச்சிங்ல எதிர்பார்க்கிறேன் அப்படின்றத நீங்க கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.